இன்னும் கேஸ் ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள அப்செட் ஆனா எப்படி? இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன மனுஷங்க மேடம் இவங்க? என்ன விட்டுட்டு என் அப்பாவை போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? யார் அசிங்கப்படுத்தினா? எங்க அத்தை தான். அவங்கள அத்தைன்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு. யாரு? கௌதமோட அம்மாவா? ஆமா. நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு ஒரு வைர அட்டிக்க கொண்டு வந்தாங்களாம். அதை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோமா. அதை சாக்கா வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க மேடம். பேசதான் செய்வாங்க மகா. ஏன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. இருக்கட்டுமே, அவங்க பக்கம் நியாயம் இருந்துட்டு போட்டோம். இதுல நான் தானே தப்பு பண்ணேன். என்ன பேசுறத விட்டுட்டு அவங்க என் அப்பாவை போய். புரியுது மகா, இதையும் நீ கடந்துதான் ஆகணும். முடியல மேடம். அவங்க கிட்ட போய் பதிலுக்கு பதில் பேசிட்டு வந்துட்டேன். கரெக்ட், அப்படிதான் பண்ணணும். உன் மேல தப்பு இருக்குன்னு நீ கூனி குறுகி போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்படிதான் பேசணும். அப்பதான் அவங்க முன்னாடி பேசுறதுக்கே பயப்படுவாங்க. பொறுத்து பொறுத்து நானும் சோர்ந்து போயிட்டேன். பதிலுக்கு பதில் பேசலனா நம்மள முட்டாள்னு நினைக்கிறாங்க. இனிமே என் அப்பாவை பேசினா மரியாதை கெட்டுடுன்னு முகத்துக்கு நேர எச்சரிக்கை பண்ணிட்டு வந்துட்டேன். நார்மலான மனுஷங்களா இருந்தா இனிமே உன் வழிக்கே வரமாட்டாங்க. கமான் மகா, அந்த விஷயத்தை விட்டு வெளியில வா. இனிமே நடக்க வேண்டிய விஷயத்த பத்தி பேசலாமே. சொல்லுங்க மேடம், எதுக்கு வர சொன்னீங்க? அடுத்த ஹியரிங் வரப்போகுது, அதுக்கு உன்னை தயார்படுத்த வேண்டாமா? ஆமா மேடம், நானும் இன்டர்நெட்ல பார்த்தேன். இந்த மாதிரி கேஸ்ல டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தது. எனக்கும் அது நடக்குமா? உன் விஷயத்துல அது நடக்கவே நடக்காது. அப்படியா? ஏன்? டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிறது அவர் மூலமா உனக்கு குழந்தை உருவாகி இருந்தாதான் நடக்கும். அந்த குழந்தைக்கு நீ தாயாவோ அவர் தகப்பனாவோ இருந்தா அதை நிரூபிக்கதான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த விஷயத்துல வேற என்ன டெஸ்ட் நடக்கும்? இந்த மாதிரி செக்ஸுவல் அரெஸ்ட் அண்ட் சீட்டிங் கேஸ்ல முன்னெல்லாம் வெர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கன்னித்தன்மையை சோதிக்கிற டெஸ்ட் அது. இப்ப அதெல்லாம் அவுடேட்டட் ஆகி போயிடுச்சு. இப்பெல்லாம் பொண்ணுங்க வீட்டுல அடங்கி கிடக்கிறது இல்ல. சைக்கிள் ஓட்டுறாங்க, 2 வீலர்ஸ் ஓட்டுறாங்க, ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிறாங்க. அதனால வெர்ஜினிட்டி டெஸ்ட்ங்கிறது இப்பெல்லாம் போயிடுச்சு. தேங்க் காட். அதை தவிர செமன் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே பலாத்காரம் செய்யப்பட்ட குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் பண்ணியாகணும். 2 மாசங்கிறது இட்ஸ் ஹியூஜ் கேப். சோ உன் கேஸ்ல அதுவும் பண்ண முடியாது. எந்த டெஸ்ட்டுமே பண்ண முடியாதுங்கிறது நமக்கு பிளஸ் பாயிண்டா மைனஸ் பாயிண்டா மேடம்? ரெண்டுமே தான். ஒருவேளை இந்த டெஸ்ட் பண்ணி ஆதாரம் இருந்துட்டா கேஸ் உடனே முடிவுக்கு வந்துடும். இது இல்லாதனால நம்ம பிசிக்கல் எவிடன்ஸ்னு இல்லாம மத்த எவிடன்ஸை தான் கையில எடுக்கணும். ஆனா அப்படி எந்த எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்லையே. முதல்ல இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து அது நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்றதுக்கே அவங்களால முடியாது. அவங்களுக்கும் அது பெரிய டிராபேக் தான். அதனால அவங்களும் மற்ற எவிடன்ஸை நம்பிதான் ஆகணும். நாம தேடுவோம், அந்த மாதிரியான எவிடன்ஸை தேடி எடுப்போம். ஏன்னா சட்டத்துக்கு நம்ம வார்த்தையை விட எவிடன்ஸ் தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ அடுத்த இயரிங் நமக்கு ரொம்ப சிக்கலா தான் இருக்கும் இல்லையா? நமக்கு மட்டும் இல்லம்மா, அவங்க தரப்புக்குமே இது ரொம்ப சிக்கலா தான் இருக்க போகுது. சிக்கலா மட்டும் இல்ல, ரொம்ப சேலஞ்சிங்காவும் இருக்கும். ஆனா டெஃபினட்டா நம்ம தான் வின் பண்ண போறோம். நீ கான்ஃபிடென்ட்டா இரு. அஞ்சலி அப்பப்போ ஹைக்கூ கவிதை மாதிரி கியூட்டா சர்ப்ரைஸ் கொடுப்பா. அம்பா சமுத்திரம் அக்ரஹாரத்தை ஐயரு பொண்ணே, டான்ஸும் சூப்பரா ஆடுற. இரு, நானும் வரேன்.
சர்ப்ரைஸ். நல்லா இருக்கா? ம்? எப்படி என் சர்ப்ரைஸ்? அலமேலு, அலமேலு. அவங்க ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லையா, வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் கொடுத்தா நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்காக காஃபி போட்டு தரட்டுமாப்பா? உன் பொண்ணால திரும்ப திரும்ப அசிங்கப்பட்டு தான் நிக்கிறேன். இதெல்லாம் போதுமா போதாதான் அவள்கிட்டே கேளு. அப்பா, எங்கப்பா போயிட்டு வரீங்க? சுஷீலா என்ன திருடன்னு சொல்றாமா? இப்படி ஒரு சொல்ல கேட்கவா நான் உசுரோடு இருக்கேன்? அப்பா, ஐயோ, தயவு செஞ்சு உன் பொண்ணை இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அவமானத்துக்கு மேல அவமானமா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். செருப்பால அடிச்சு துரத்தாத குறையா சுஷீலா என்ன துரத்தி விட்டுருக்கா. நெஞ்செல்லாம் காயப்பட்டு வந்திருக்கேம்மா, காயப்பட்டு வந்திருக்கேன். பேச வேண்டிய பேச்செல்லாம் சேர்த்து வச்சு பேசிட்டா. வைராட்டிக்கு பதிலா பணம் கொடுத்தா வேண்டாமா? நம்மள மாதிரி அவங்க பிச்சைக்கார குடும்பம் இல்லையா, பணக்கார குடும்பமா? அவங்களுக்கு அதே வைராட்டிக்கு தான் வேணுமா? பெத்துட்டோமே, பெத்துட்டோம். எல்லாத்தையும் பட்டுதான் ஆன நினைச்சு விட முடியலையே. சுஷீலா கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சில அம்பா குத்துது. என்ன செய்யறது? நம்ம பெத்த பொண்ணு செஞ்ச தப்புக்காக நான் உன் காலில் விழறேமான்னு கூட கெஞ்சி பார்த்துட்டேன். கேட்கல. நீங்க எதுக்குப்பா அவங்க காலில் விழணும்? இப்படி உன்னை பெத்ததுக்கு இனி எத்தனை பேர் காலில் விழுந்து அசிங்கப்படுறமோடு தெரியல. ஆனா அதையும் அந்த சுஷீலா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. திமிரு பிடிச்ச உன் பொண்ணே வந்து அவ காலில் விழணுமா? அப்படி அவ காலில் விழலைன்னா வயிறாட்டிக்க நான் தான் திருடினேன்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? என்ன தூக்கி ஜெயில வைப்பாளா? இத்தனை வருஷமா கௌரவமா வாழ்ந்தோம். ஊரே என்ன பார்த்து பவ்யமா வணங்கிச்சு. ஆனா இந்த கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் இழந்து நடப்படமா வாழ்றேனே. இனி திருடங்கிற பட்டம் ஒண்ணுதான் பாக்கி. அதுவும் நடக்கும் போல் இருக்கே. அதுவும் நடக்கும். நீ தெய்வம் ஆயிட்ட. இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்காமல இருப்ப. தயவு செஞ்சு நீதான் இந்த கஷ்டத்திலிருந்து என்ன காப்பாத்தணுமா? விடிஞ்சு எழுந்திருச்சு பொழுது விடியும் போது இந்த வீட்டுல இருந்து போலீஸ் அதை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அதை விட அவமானம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஒண்ணு, அந்த நகை எங்க போச்சு அது கிடைக்கிறதுக்கு வழி பண்ணு. இல்லையா நாளைக்கு காலையில வெடியறப்ப நான் போனமா கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணு. ஆனா திருடன் என்கிற பேரோட நான் போக கூடாதுமா. திருடங்கிற பேரோட நான் போக கூடாது. அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணுமா? பாட்டி, 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 பாட்டி.
அம்மாடி அஞ்சலி என் செல்லவே ஈப்பட்டு வந்துட்டியா? பாட்டி அவர் கஷ்டப்படுறாரு பாட்டி. அவர் என்ன அவர் என்ன யார சொல்ற? அரவிந்தா? அவரேதான். பாவம் அவர் எந்த தப்பும் பண்ணல பாட்டி. அவர் கஷ்டப்படுறாரு. அவரும் குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க தான் காப்பாத்தணும். நான் என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ண? அஞ்சலி அது மணி மணி பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி கனவு வந்து பாருங்க பாட்டி. பாட்டி அப்பா இங்க பாருங்கப்பா. பாட்டி இங்க பாரு. பாட்டி சொல்லு பாட்டி என்னாச்சு? என்ன பாரு. என்ன இருக்குதுனா? எனக்கு என்னமோ பயமா இருக்குனா. பாட்டி அம்மா இங்க பாருமா. இங்க பாரு என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? பாட்டி பாரு பாட்டி. பாட்டி அப்பா இது லைட்டா ஸ்ட்ரோக் வந்திருக்கா இல்ல வேற எதுவும் பிரச்சனைன்னு தெரியலப்பா. நீங்க பாட்டியை பாத்துக்கோங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துறேன். இப்படி வந்து உட்காரு வா. வாங்க அம்மா மடியில வச்சு மெதுவா மெதுவா பாத்துமா. பாத்துக்கோங்கப்பா. பாத்துக்கோங்கம்மா நான் வந்துறேன். அம்மா அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு சொல்லுமா? என்னாச்சுமா? அத்தை அத்தை அம்மா அத்தை என்னாச்சு அத்தை? இங்க பாரு கண்ணை திறந்து பாரு. அத்தை என்ன சொல்லுமா? சொல்லு என்னன்னு சொல்லு. சொல்லு என்ன சொல்லு சொல்லுமா. பிபி கண்ணா பின்னான்னு எகிரி இருக்கு. மாத்திரை எடுத்துக்கிறாங்களா இல்லையா? தினமும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் டாக்டர். இன்னைக்கு என்ன மனக்குழப்பமோ தெரியல. அதை ஏன் நினைச்சிட்டு படுத்துட்டு இருந்திருப்பாங்க. பிபி ஏறிடுச்சு. இந்த மாதிரி அலுசினேஷன் மனப்பிரம வந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. பயப்பட முடியாது ஒண்ணும் இல்லையா டாக்டர்? அதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு டாக்டர். பாருங்க மா 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 நல்லா தேய்ச்சி விடுங்க. பிபி நார்மல் ஆயிடும். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். சரி டாக்டர். ஆமா டாக்டர். என்னத்தையும் காட்டி காட்டி ஏதோ சொல்ல நினைச்சா. ஆனா எங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அதான் சொன்னனே, மனப்பிரமையிலேயே எதையோ பார்த்திருப்பாங்க. படபடப்பு வந்து மூச்சு திணறி இருக்கும். அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். டேப்லெட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாம கொடுத்துருங்க. இப்ப போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனுக்கு நல்லா தூங்குவாங்க. காலையில நார்மலுக்கு வந்துருவாங்க. ரொம்ப நன்றி. வரேங்க. வாங்க. அப்பா நான் டாக்டர் அனுப்பிட்டேன். போயிட்டாடா. மா மா ஒன்றும் பயப்படாதம்மா. எல்லாம் சரியாயிடுமா. சரியாயிடும். பயப்படாத. டாக்டர் ஊசி போட்டிருக்காருன்னா எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத. அத்தை பயப்படாத. இப்ப எப்படி இருக்கு அத்தை உங்களுக்கு? அந்த ஜட்ஜ் ஐயாவுக்கு கூட இறக்கம் இல்லாம போயிடுச்சு. என் மகன் தப்பே செய்யலன்னு அவருக்கு எடுத்து சொல்ல யாருமே இல்லையா? நான் போயிருந்தா கூட வாதாடிட்டு இருப்பேன் என் புள்ள தப்பு செய்யலன்னு. அம்மா அம்மா ப்ளீஸ்மா சத்தமா பேசாதீங்க. அப்பாக்கு கேட்டுச்சுன்னா கோபப்படுவாரு. என் பிள்ளைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட கூட இந்த வீட்டுல உரிமை இல்லாம போயிடுச்சுரா. நான் பாவி. பெத்த பிள்ளைய காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, மாமா சாப்பாட்டுக்கு வர நேரமாச்சு. தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை. எப்படி அழாம இருக்க சொல்ற? என் பிள்ளை அங்க ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. நீ அழாம இருக்க சொல்ற? வர வர இந்த வீட்டுல எல்லாமே சர்வாதிகாரமா போச்சு. அப்பா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா அண்ணனுக்கு ஆதரவாதான் இல்ல, அதுக்காக நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண கூட நமக்கு உரிமை இல்லையா? இரு அம்மா, அப்பா முதல்ல சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசுவோம். மாமா வராங்க. என்ன இன்னும் சாப்பாடு தயாராகலையா? இல்ல மாமா, எல்லாம் ரெடியா தான் இருக்கு. இன்னும் ஏன் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க? வாங்க சாப்பிடுவோம். வாங்க 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 சீக்கிரம் வாங்க.
என்னல நான் கூப்பிட்டது காதுல விழல? எங்க யாரையும் காணா? இந்த வீட்டுல சாப்பிடாம இருக்க கூட உரிமை இல்லையா? இந்த பாருங்க, எது பேசுறதுனாலும் காதுல விழுற மாதிரி பேசுங்க. முதுகு பின்னால பேசாதீங்க. எனக்கு பசிக்கல. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. அம்மா, நான் லேட்டா தானே சாப்பிட்டேன், எனக்கும் பசி இல்லை. எல்லாரும் உண்ணாவிரத போராட்டமா நடக்கிட்டு. நீ வேலை மீனாட்சி, நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். வயிறு மனசும் வெந்து கிடக்கு. ஒரு வேளை திங்காட்டி உசுரொன்னு போயிடாது. நீங்க சாப்பிடுங்க. என்ன கடால பட்டி கிடந்து சாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? வேணாம். இந்த வீட்டுல என் கோபத்தை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கோபத்தை கிளறினீங்க, வீடு 2000. உங்க அப்பா மேல மட்டும் மரியாதை இருந்துச்சுன்னா 1 நிமிஷம் டைம் தரேன், வந்து உக்காருங்களே. கார்த்தி, டேய் அண்ணா வேணாண்டா. அவருக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும் தெரியல. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு. நான் சாப்பிட போறதில்ல, நீயும் போகாத. நீ போனேன்னா உன்னை கொன்னுடு. வேணா, என் பொறுமையை மேற்கொண்டு சோதிக்காதீங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? என்ன மீனாட்சி, உனக்கு தனியா சொல்லணுமா? கொஞ்சம் இரு. ஒருத்தர் முகத்துலயும் சிரிப்பியே காணா. எல்லாரும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறிய. இந்த முகத்தோட பருமாறினா சிரிக்காது. நீ உக்காரு, நான் பருமாறுறேன். மாமா உக்காருன்னு சொன்ன, உக்காரு. நீ ஏழு நிக்கிற, உக்காரு. அப்படி அப்படி சாப்பிடுவீங்களா? சும்மா முறைச்சிக்கிட்டு. என்னதான் கோபம் வந்தாலும் அதை சாப்பாட்டு மேல காமிக்க கூடாது. சோறு அன்னலட்சுமி. சோத்து மேல கோவிச்சுக்கிட்டீங்கன்னா அவ திரும்பவே மாட்டான், திரும்பியே பார்க்க மாட்டான். அப்புறம் தெரியுமில்ல? மனுஷன் ஓடி ஆடி சம்பாதிக்கிறது பொண்டாட்டி குழந்தைங்கள்லாம் நல்ல சந்தோஷமா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். குழந்தை குட்டியை உட்காந்து சாப்பிட்டா அதை பார்த்து சந்தோஷப்படனு. இப்ப எதுக்கு அப்படி முரண்டு பிடிச்சிருக்கிற? இப்ப என்ன குடி முழுகி போயிடுச்சு? கொடி முழுகிதானே போச்சு. நீங்க மட்டும் தானே பிள்ளை பத்தீங்க, நான் யாரையும் பெக்கலையா? யாரும் இல்லைன்னா இந்த பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னு நீங்க வேணா நிம்மதியா இருக்க முடியும். பெத்த பிள்ளை ஒருத்தன் சாப்பிட்டானா தூங்குறானான்னு தெரியாம தவிக்கிற தவிப்பு எனக்கு இல்ல தெரியும். நான் என் பிள்ளைய நினைச்சு அழ கூட கூடாதா? மனசு நிறைய துக்கம் இருந்தாலும் தட்டு நிறைய சோத்து வச்சு சாப்பிடறதுக்கு நான் ஒண்ணும் மாடு இல்லைங்க, மனுஷி. எனக்கு பிள்ளைங்கன்னா இவங்க மட்டும்தான். என்னால அப்படி இருக்க முடியாது சாமி. கூனா கூருடா பிறந்தாலும் பெத்த பிள்ளை தங்க பிள்ளைதான். என் பிள்ளைக்காக நான் அழுவேன், அதை யாராலும் தடுக்க முடியும்.
மாமா 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 நீங்க சாப்பிடாம போறீங்களே? ஒருவேளை சாப்பிடலின்னா நான் ஒன்று செத்து போயிட மாட்டேன்.